நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் நெப்போலியன் பாக்கியராஜ், நெப்போலியன் அந்தோணி, நெப்போலியன் சந்தனம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். களைகள் எல்லாம் களைந்து விட்டால், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால், நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் மனிதனானார். மனித உறவிலே அவர்
மனிதர்கள் தன்மையிலே வாழ்ந்தவர். அந்த மனித தன்மையை மனிதர்களோடு அவர் எவ்வாறு பகிர்ந்து கொண்டார் என்பதை இன்றைய விழா நமக்கு நினைவூட்டுகின்றது. மாத்தா, மரியா, லாசர், பெற்றோர் இல்லாத ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தின் மீது இயேசு கொண்டிருந்த அன்பை இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநீரோடு கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதரையாலையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுணம் கொண்டீரே. அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரர்களில் நாங்கள் கிறிஸ்துவை உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக விருந்தில் உம்மால் வரவேற்கப்பட்ட தகுதி பெற மன்றாடுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரும் முகமுகமாய் மோயிஸ்டிடம் பேசுவார். முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்பொழுது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்பொழுது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவர். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பர். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்லுகையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்பொழுது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103 இறை வார்த்தைகள் 6 முதல் 13 முடிய. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். ஆண்டவர்
ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீதும் இறங்குகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராயிருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகள் விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைப்பவர் பகைவன். அலகை அறுவடை உலகத்தின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எல்லா கலைகளையும் பற்றி பறித்து தீக்கு இரையாக்குவார்களோ தீக்கு இறைவாக்குவார்களே, அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வான தூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கெட்டவரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்காளாய்ப்பும் இருக்கும்.
அங்கே நேர்மையாளர்கள் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் மார்த்தா, மரியா, லாசர் என்ற இந்த சகோதரிகளின் உறவு முறையை பற்றி பார்க்கின்றோம். இயேசு கடவுள் மனிதனானார், ஆனால் மனித ரீதியாக உறவு முறைகளை கொண்டாடினார். பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ற இந்த உறவு முறைகளை அவர் கடைப்பிடித்தார். அதிலும் தன்னுடைய பணியிலே நெருக்கமாக உறவு முறையை கொண்டாடியவர்களை அவர் பெருமைப்படுத்தினார். லாசர், மார்த்தா, மரியா இவர்கள் பெற்றோர் இல்லாதவர்கள், தகுதியான நல்ல குடும்பம், இயேசுவுக்கு விருப்பமான ஒரு குடும்பம். இவர்களிடத்தில் தான் ஆண்டவர் நெருக்கமாக அன்பு உறவு கொண்டு இருந்தார். பெத்தானியாவுக்கு, எருசலேம் பட்டணத்திற்கு அவர் போகின்ற பொழுது எல்லாம் பெத்தானியா வழியாகத்தான் செல்லுவார். அப்படி போகிற பொழுது குறைந்தது 12 அப்போஸ்தலர்கள், அவருக்கு உதவி செய்த பெண்கள், இவர்கள் எல்லோரும் அங்கு பெத்தானியாவிலே வந்து தங்குவார்கள். லாசர் வீட்டிலே அவர்கள் தங்குவார்கள். அங்கிருந்து மீண்டும் எருசலேம் நடத்துவார்கள். இந்த இடமானது அவர்களுக்கு ஒரு தங்கும் இடமாக அமைந்தது. அதிலும் மார்த்தா, மரியா, லாசர் இவருடைய அன்பு உறவு இவர்களுக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒரு உறவு முறையாக இருந்தது. இவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக உடையவர்கள் என்றால், ஆண்டவர் அங்கு விருந்து உண்ணும் பொழுது மரியா இவர்களை எல்லாம் வரவேற்கின்றார். மார்த்தா உபசரிக்கின்றார். மரியா இயேசுடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஆர்வம் உடையவராக இருக்கின்றார். மார்த்தா விருந்தினரை வரவேற்கின்றார். இந்த விருந்தினரை வரவேற்கின்ற ஒரு தன்மை என்பது கிறிஸ்தவ மனப்பான்மையாகும். புனித சின்னப்பர் கூறுவது போன்று, புனிதர்களின் பாதங்களை கழுவது என்று அவர் சொல்லுவார். புனிதர்களின் பாதங்களை கழுவது. வீட்டுக்கு வருகின்றவர்கள் எல்லாருமே நம்முடைய விருந்தினர்கள் புனிதர்கள். அந்த புனித மனநிலையில் வரவேற்க வேண்டும். அந்த வரவேற்பு என்ற தன்மையை ஆண்டவர் பெத்தானியாவிலே மார்த்தா, மரியா வீட்டிலே கொண்டாடுகின்றார். இவர்கள் காட்டிய அன்பு, பாசம். மார்த்தா இயேசுவினுடைய அன்பை தன்னுடைய சகோதரன் இறந்த பொழுது ஒரு பெரிய உண்மையான கருத்தை வெளிப்படுத்துகின்றார். மரித்தவர் உயிர்த்தெழுவார்கள், இயேசு உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுவார், நானே உயிர்ப்பு உற்றானும் என்ற அந்த உண்மையெல்லாம் வெளியிடுவார். அந்த அளவிற்கு ஆழமான அன்புடையவர்கள். மரியா இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அதனை சிந்தித்து கொண்டிருந்தார். இயேசு தன்னுடைய சகோதரனை உயிர்த்தான் என்பதற்காக விருந்தளித்த சமயத்தில் மிக உயர்ந்த சிறு தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய கூந்தலால் அதை துடைக்கின்றார். தன்னுடைய அன்பை முத்தமிட்டு காட்டுகின்றார். கண்ணீரால் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். மரியாளுடைய இந்த அன்பு செயல் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, மனித தன்மையிலே கடவுள் நம்மோடு ஒன்றித்திருக்கின்றார். நாம் எல்லோரும் அத்தகைய உறவிலே இருக்கின்றோம். ஆண்டவரோடு ஒரே உடலாக இணைந்திருக்கின்ற அந்த உயர்தரமான உறவு நம்முடையது. இதை ஒவ்வொரு நாளும் பலிப்பூசை வழியாக கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய சிறு இரத்தம், உடல் இவைகளின் வழியாக இந்த அன்பின் உறவை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். எங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உயர்த்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடன் எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மார்த்தா, மரியா, லாசர் இவருடைய விழாவிலே முது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினைகளை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு அளிக்கின்றீர். ஆகவே வான தூதராணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவுடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மரியா, மாதா, லாசர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல தலைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, நீர் தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின் வெற்றிக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். நீ இல்லாத நாளும் இல்லை, உன்னை தேடாத நாளும் இல்லை. நீ என்னிலே இருந்தால் எனக்கு என்ன கவலை ஐயா. என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். நான் வாழும் காலங்களில் பல இன்னல்கள் வந்திடும் வேளை, நீ வரும்போது உன் அருள் தரும்போது நிம்மதி அடைகின்றேன். நான் வாழும் காலங்களில் பல இன்னல்கள் வந்திடும் வேளை, நீ வரும்போது உன் அருள் தரும்போது நிம்மதி அடைகின்றேன். அன்பின் தேவனே, உன் கருணை அளவிட முடியாத கருணை. அன்பின் தேவனே, உன் கருணை அளவிட முடியாத கருணை. உள்ளத்திற்கே நீ உற்ற துணை, என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். நீ இல்லாத நாளும் இல்லை, உன்னை தேடாத நாளும் இல்லை. நீ என்னிலே இருந்தால் எனக்கென்ன கவலை ஐயா. என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என்
இதயத்தில் உனக்கொரு இடம் தருவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீச்சுற்றவை அனைத்திலிருந்து எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தா, மரியா, லாசர் எடுத்துக்காட்டினை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பின் நாங்கள் வளரவும் விண்ணுலகிலும் அது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியார், உத்தமிக்க உத்தமரே அந்தோனியார், மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியார், அந்தோனியார், அந்தோனியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமரே அந்தோனியார், உத்தமிக்க உத்தமரே அந்தோனியார், மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோனியார், அந்தோனியார், அந்தோனியார். காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியார், கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியார். காணாமல் போன பொருளை காணும்படி செய்து அதை கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியார், கண்டெடுக்க செய்ய வல்ல அந்தோனியார்.
புண்ணியம் பல புரிந்து மண்ணில் என்றும் நிலைத்திட எண்ணில் நிறைவின்னவரே அந்தோணியார் அந்தோணியார் அந்தோணியார். கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்கின்ற உத்தமிக்க உத்தமாரே அந்தோணியார் உத்தமிக்க உத்தமாரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுகம் பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் அந்தோணியார் அந்தோணியார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.